இன்க்ரீடியன்ட்லாம் இது தான், மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் எங்க கொல்ல தண்ணி பிடிக்கிறது. நடுக்காட்டில் பிரியாணி விருந்து. நாங்கள் ஹாப்பி பர்த்டே ரிவீல் பண்ண போகிறோம். எல்லாம் ஆடு மேய்க்கிறத மீனே பார்த்துட்டேன் நான். அப்போ ஏதோ கடைக்குன்னு தெரிஞ்சுதான் அது ஓரமாக காலை வச்சு வரேன். இந்த ஆயாட்டுக்கு இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா அண்டாங்குண்டான் விளாகு. எல்லாம் அண்டாங்குண்டானையும் தூக்கிட்டு வராங்களே என்னன்னு பார்ப்பீங்க. நம்ம அப்படி போய் பேசலாம். குண்டானோட சத்தம் தான் கேட்கும் நம்ம வீடியோவில். பார்க்குற என்னோடய ஆடியன்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். காலேஜ் போகிற மாரி நல்லா பேக் மாட்டிட்டு வரேன் பாருங்கள். நான் இதில் நிலாவுக்கும் லோகித்துக்கும் ட்ரெஸ் இருக்குது. இங்கே ஒரு குளியில் போடுவாங்க, அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். ஐயோ நடக்கும்போது பேசக்குள்ளே மூச்சா வாங்குது. இவங்க பேசவும் விட மாட்டேங்குதோ. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடுக்கிற வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல்னு எல்லாம் சொல்லும். பொண்ணு நாள் இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாளாம். அதுக்காக பிரியாணி கிண்டி அவங்களுக்கு விருந்து வைக்க போகிறாங்க நடு கொல்லையில். இந்த ஆடு தான் அன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு அழைச்சிட்டு போகிறோம். அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அது இப்போ மட்டன் போடுறது கிடையாது. அது ஒரு நாளைக்கு மட்டன் போடுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. அது தெரியாமல் இங்கே வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் போய் சிக்கன் பிரியாணி நடு கொலையில் மல்லாட்டை கொலையில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே பேச முடியல, மூச்சு வாங்குது. கொலையில் போய் பார்க்கலாம். வீடியோவே எடுக்கல, இப்போ தான் எடுக்கிறோம். இப்போ இங்கே என்ன வேலை நடந்துட்டுருக்கா? இங்கே என்ன வேலை நடந்துட்டுருக்குன்னா, இங்கே பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி மாஸ்டர் இவங்க தான். நீ தாண்டி நீனா? சரி, இந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணாத இந்த கேண்டீன் ஆண்டி தான். 100K அடிச்சா தான் ஃபேஸ் ரிவீல். ஆமாம், இப்போ இது ஃபுல்லாத்தையும் அப்படியே பெருகி தள்ளிட்டு இந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்களாம் என்ன செய்ய போகிறோம்னா தூங்க போகிறோம். பேருக்கு நேரத்தில் படுத்து தூங்கினோடனே பிரியாணி வாசனை கேட்டோன்னே பிரியாணி வாசனை அடிச்சதும் அப்படியே ஏஞ்சி சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம். அவ்வளோதான் எங்கள் வேலை. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு. இப்போ போய் வெறுவெலாம் இவங்கெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடுறாங்க. அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். வராது பற்றி ஐயோ பேண்டும் போடாமல் கைலி கட்டிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டார் ஸ்ப்ரைட்டு. போய் பர்த்டே பாய் அழைச்சிட்டு வராங்க எல்லோரும். அது கண்ணாடியை போகிறான். அரசியல்வாதின்னு நினப்பு தலைவருக்கு. ஹாப்பி பர்த்டே மாமா. ஆமாம், அவர் வாங்கி தர போகிறாரு. சொல்லுங்கள். பாஷா பாய் மாரி இருக்குண்ணா. எங்கே பாரு, யாராதே எங்கள் கொல்ல தண்ணி பிடிக்கிறது. பாஷா பாய் வந்துருக்காண்ட மாணிக் பாஷா. கண்ணாடி பட்டாலே கெத்தாதான் இருக்கு. சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க. கேண்டீன் ஆண்டி, சப்ளையர் ஆண்டி. சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்க. நாங்கள் சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணும். சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் கிளம்ப, நாங்கள் பொறுமையாக 3-4 மணிக்கு சாப்பிடுவோம். பிரியாணி மிச்சம் போங்க. சரி, அவங்கள போய் பார்த்துட்டு வரங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் இது தான், மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் இங்கே இருக்குது. காய்கறிஸ் தான். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி இவங்கெல்லாம் அரிஞ்சு வச்சுருவாங்க. இவங்க சமைச்சி வைப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம். ஒருத்தர் வந்தார், ஃபோன் கையுமாவே நிற்கிறார். இந்த ஆட்டை கொஞ்சிட்டு இருந்தார். இப்போ அங்கே ஃபோன் எடுத்துக்கிட்டே ஆடையாக பேசிகிட்டே இருப்பார் போகிற வரைக்கும். அதுதான் அவருக்கு வேலை, வேறு வேலையே இருக்காது. அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே பொட்டை காடு. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா
எல்லாமே வயல்வெளி கொல்லை. இப்போ இந்த காட்டில் பாருங்க அங்கெல்லாம் மல்லாட்டாயிறாங்க பார்த்தீங்களா? ஓ தெரியுது பாருங்க, இங்கெல்லாம் நிறைய பேர் அழிஞ்சிட்ருக்காங்க. இங்கெல்லாம் தான் பக்கத்து ஊர் அது. அப்படியே இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நாங்கள் சமைக்க போகிறோம். எங்கள் அம்மா தான் அடுப்பு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, அவன் எதில் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரான். எடுக்க போச்சு, இன்னும் காணும். படியில் வச்சுருக்கான். தலைமறைவாகவே இருங்க, அப்போ தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம் நாங்கள். அந்த பக்கம் வச்சுக்கலாம் நான் அடுப்பு நெட்டிச்சு. நான் தான் இந்த பக்கம், நான் அந்த பக்கம் வச்சுக்கலாம். கொஞ்சம் சருவு பொடியில போற சுடல அங்க இருக்கான். அதெல்லாம் எதுக்கு சமைக்கிறது மட்டும் என்ன எடுத்துட்டு வந்தோம். பர்த்டே ஏன் தனியா உட்காந்துருக்கீங்க? நாங்கள் ஹாப்பி பர்த்டே. நான் செய்யலை, எங்கள் அம்மா. இன்னைக்கு சுட்டது காஞ்சாலையில் சுட்டு பார்க்கணும். காஞ்சாலையும் பிரித்து சுட்டு பார்த்தது. காலையில் உட்காந்து நாங்கள் தான் தட்டணும். உடனே நேற்று சுட்டதான்னு கேட்பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்காதே, நான் தான் சுட்டதே உன் அளவுக்குன்ற. எங்கள் அம்மா தான் காலையிலே மல்லாட்டெல்லாம் வறுத்து எல்லாம் செஞ்சாங்க. நான் தட்டி கொடுத்தேன், நான் தான் தீனி கிளறினேன். உன் அளவுக்கு அதுக்கிட்டே தான் நானே கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு செஞ்சு தந்ததே தப்புங்க, நல்லாலன்ட்டாங்க. ஒரு பர்த்டே கிஃப்ட் எதுவுமே இனிமேல் கொடுக்கக்கூடாது. தனியாக உட்காந்து தின்னுட்ருக்காங்க பாருங்கள். கூட்டத்தோடு சேர மாட்டாங்க, தனித்து தான் வாழ்வாங்க அவங்க. எங்கள் அம்மா அடுப்பு செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குது தம்பி? கீழே கலக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி ஏதோ வச்சு நிறைய மேனேஜ் பண்ணிட்டாங்க. இவர் வெறும் வச்சிட்ருக்காரு. இந்த டப்பா நல்லா இருக்காக்கா கலரு? இது எனக்கு எடுத்தேன், சரின்ட்டு உங்களுக்கு கொடுத்தேன். பாவம்னு ஏன்னு கேட்டான், ஆர்டர் பண்ணலாம் கேட்டான். இல்லை துணி சோப்பு வாங்க 50க்கு தராங்க. துணி சோப்பு பொன்வண்டு சோப்புக்கு தருவாங்க அந்த டப்பா. புதினா வாசனை இருக்குதா? எல்லாம் ரெடி. கேண்டீன் நம்ம வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இப்போ இவங்க தான் பிரியாணி. நீ தான் செய்ய போறியா சிந்து பிரியாணி? ஐயோ, நான் ஜீவாவில் செய்ய போதுன்னு இருக்கேன். பார்க்கும் இரு. கொஞ்சம் கிரேவிக்கு எனக்கு வேணும். தக்காளி நிதிஷும் ஜீவாவும். தக்காளி நிதிஷ் மட்டும்தான் ஜீவா இருக்கு. ஜீவாவா நிதிஷா? ஏன்டி என்ன சுற்றுச்சு? அதான் போட மாட்டேதுங்க எதையும். கொஞ்சம் வேணும். இவனுங்க இவனுங்க வேணுறாங்க. போட போறேன். இல்லடா, அதுக்கு வேணுன்றான். போதும் போதும் போதும். இதெல்லாம் ஏக்க கருத்துங்க. ஸ்லோ பண்ணு, ஸ்லோ. கிண்டு கிண்டு. என்னவா? மூக்குதா? மூக்குல ஏறுது எனக்கு.
இப்போ தெரியுது போடு. கொஞ்சம் சேர்த்து நார்மல் ரைஸ்லாம் மசாலா கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் ஸ்பைஸியாக இருக்குமா நல்லா இருக்கும். பாஸ்மதினா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். நல்லா சட்னி எல்லாத்தையும் ஏற்றுக்கும். போடு போடு. ஏய் ஏய் மண் அல்லாத. பிரியாணி விருந்து, நடுக்காட்டில் பிரியாணி விருந்து. தண்ணி தான் இன்னும் குடிக்கல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் வருது தண்ணி, வருதா இல்லையா? ஐயோ ஐயோ அடி பிடிக்குதே. நாங்க அடுப்பே இல்லாம வெறும் தரையில பிரியாணி கிண்டுறோம். இதான் தண்ணி இருக்குது, தண்ணி இல்லை. தண்ணி பிடிக்காத காரணத்தால குண்டான கீழே சொன்ன மாதிரியே நடக்குதா, குண்டானை இறக்கி கீழே வச்சுட்டு உட்காந்துருக்க போறீங்கன்னு. தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த இன்ஜின் வந்து பழி வாங்கிச்சு கொஞ்ச நேரம். உப்பு போட்டுருச்சு. வா பச்சரிசி மாதிரி தான் இருக்கு வெள்ளையா. எல்லாம் இட்ல பாஷை கற்றுக்குறாங்க. ஜெயம் படத்தில் பேசுவாங்கடா, ஜெயம் ரவி. ஜெயம் படத்தில் சதாவோட தங்கச்சி இந்த பாஷை பேசும், ஹீரோயினோட தங்கச்சி. அதில் கற்றுக்கிட்டது தான் ஒருத்தவங்க. சிந்து சாப்பாட்டுக்கு அடுப்பு நோண்ட சொன்னால் லெடி நோண்ட. கோச்சிங் எங்களுக்கு வடக்கு தெரியலையாச்சு, வடக்கு கொள்ளையிலையா? இதான் அடுப்பா? அப்படியே சைஸா இருக்குச்சு அம்மா கத்திய வச்சு. அம்மா லூசு புழு வருது பாரு. அதுவும் பெரிய வா சூப்பரா போடுறான் அரிசி. கொட்டி வச்சிருக்கான். ஒரு நீ அடுத்தது போடுறதுக்காட்டியும் ஃபர்ஸ்ட் போடுறதே வந்துரும்டா. ஆமா மண்ணு பார்த்து இந்த கையெல்லாம் அங்க பாரு, அங்க பாரு செஃப் எப்படி போடுறாங்கன்னு கத்துக்குடா. அவ்வளோதானா? தம் போட வேண்டியதானா? ஆமா, அந்த வாழை இலை சேர்த்து கூடாம தம் போட்டுடலாமா? இறக்குங்க இறக்குங்க இறக்குங்க. தம் போடுங்க. அடுப்பு வந்துருவா. ஏன் அந்த அடுப்புக்கு என்ன ரெடி பண்ணிங்களா? வெங்காயம் வச்சுங்களா? தம் போடு. அந்த சதிகண்டியால தான் போடுவாங்க அள்ளி. செஃப்பை கேளுங்க. ஆமா, நானும் போட்டதுலக்கா தம் பிரியாணிலாம். தம் போடுவேன் நீங்க? நான் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். எனக்கு தம் பிரியாணி போட்டு போடணும் தானே, தம் தான் போட போறோம். ம் கிரேவிக்கு 2 பேர் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. தக்காளியே இன்னும் வதங்கலை. இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் டச் கீ ஊற்றுறாங்க. கவு கீ. கொத்தமல்லி போட்டு கிண்டி விடு. சாப்பிட வேணாம் பாப்பா நீனு. நெய்லாம் தெரியாது பாப்பா. ஒரு வடையும் எனக்கு அம்மா நெய்லாம் ஊற்றல. சும்மா ரவ ரவ காட்டிக்கிறோம், தீவாரத்தை காட்டுற மாரி. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டால். அது போய் பிடிக்காதுன்ற. உனக்கு பிடிக்கும்டி, நீ குர்றி நல்லா அந்த ஜூஸை. இந்த நெருப்பு ரொம்ப இதா இருக்கு. சின்ன கறி சின்ன கண்ணில் தானே சுடும். இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி ஷாக்காக போகிறோம். சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. ஊதிடலாம் இருக்குதே மூடிட்டு. ஏய் நல்லா மூடிட்டு ஊதி விடாண்டி அப்படின்னு சொல்லணும். பிரியாணியை ரிவீல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டோம். சொன்னால கறி போய் கிடைக்கும். சூடு ஆயிடுச்சு. வாங்க கிண்டுங்க மேடம். நம்ம பிரியாணி தயார்.
இல்லைங்க கரெக்டாக இருக்க பாருங்க. சூப்பராக இருந்திருக்கு பாருங்க கறி. கறிலாம் செம்மையாக இருந்திருக்கு. காற்று அடிக்கிறதுல மேலே இருக்கிறதுல நம்ம கொட்டுது. என்ன அது பூவா? என்னது இது? என்னதாவா? அப்படி தான் எடுப்போம். எல்லாமே நல்லா இருக்கு. சால்னா நல்லா இருக்கு. இது நீட்டி சார் அப்படியே சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். பிரியாணி செய்கிற வீடியோ நாங்கள் சாப்பிட்டது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா பை.